கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் கடந்த 3 வாரங்களாக அருமையான வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நிச்சயமாய் நம்புகிறோம். தொடர்ந்து வருகிற வாரங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வாரங்களிலே கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நன்மை என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவரை தொழுது கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையிலே நன்மை என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் குறைவில்லாத நன்மைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக பல காரியங்களை தேடி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை வியாதியஸ்தர்கள் மருத்துவர்களை தேடி போகிறார்கள், அல்லது பல பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் தங்களுக்கு நண்பர்களையோ அல்லது மற்ற காரியங்களையோ நாடி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் மாந்திரீக செயல்களை நம்பி செல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி பல காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவற்றில் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்களா என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அநேக நேரங்களிலே இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல 53ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவர் மனுபுத்திரனை கண்ணோக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தேடுகிற மனிதர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி அவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் இந்த நாட்களிலே குறைந்து கொண்டிருக்கிறார்கள். பல சிற்றின்பங்களை தேடி ஓடுகிறதை பார்க்கிறோம். பல காரியங்களிலே தங்களுடைய நேரங்களை செலவிடுகிறதை பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் அவர்கள் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகள் குறைவுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு மாறாக கர்த்தரை தேடுகிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், 70ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உம்மை தேடுகிற அனைவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானவைகளை கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே தானாக சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு, சமாதானம் எல்லாம் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தேடாதவர்களுடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் குறையப்படுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், ஒருவேளை நீங்கள் வியாதியின் நேரத்திலே, உங்களுடைய பலவீனத்திலே நீங்கள் மருத்துவர்களை தேடி போகிறது தவறில்லை. ஆனால் அதை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் தேடி வரும் பொழுது, கர்த்தரை நீங்கள் தேடி வரும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரிடத்திலே உங்கள் காரியங்களை நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அந்த நன்மைகளெல்லாம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் வேதத்திலே அநேக வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்திலே பலன் குறையாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனை தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அப்பம் குறையாது, உங்கள் கலசத்திலே எண்ணெய் குறையாது, தண்ணீர் குறையாது. இப்படி எல்லாவற்றிலும் ஆண்டவர் குறைவில்லாத ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கிறார். அதே போல யோபிலே நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது அவர் குறைவை காண மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோமாம். பிரியமானவர்களே, உங்கள் வாசஸ்தலத்திலே எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை நிறைவாய் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று,
தேவனை தேடுங்கள். மற்ற காரியங்களை பார்க்கிலும், மற்ற மனிதர்களை தேடி போவதை பார்க்கிலும், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரும் பொழுது, ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே குறைவில்லாத ஆசீர்வாதங்களை அவர் நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், தேவனால் வருகிற ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் அந்த நன்மை என்ற அந்த ஒரு காரியத்திற்குள்ளாய் அடங்கி இருக்கிறது. இவைகள் குறைவில்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரை மாத்திரம் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை தேடி வாருங்கள். அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்து அவர் நன்மைகள் எல்லாம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். குறைவில்லாத நன்மைகளை அவர் கொடுப்பார். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான நன்மைகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தைகளின்படி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்ற இந்த வசனத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்மையாய் கர்த்தரை அவர்கள் தேடவும், அதனால் ஆண்டவரே அப்பா குறைபடாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்வீராக. அப்படியே செய்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், நன்மைகளினால் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே குறைவில்லாத நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.